உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வழக்குகளுக்கு மக்கள் நீதிமன்றம் மூலம் மாவட்ட அளவில் இருந்து தீர்வு காண நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மாவட்ட முதன்மை நீதிபதி பூர்ணிமா பேச்சு. நீதிமன்ற விடுமுறைக்கு பிறகு முதல் முறையாக இன்று மக்கள் நீதிமன்றம் நடைபெற்று வருகின்றது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சி மாவட்ட முதன்மை நீதிபதி ஆர். பூர்ணிமா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வேலவன், அம்பிகா வேலவன் மற்றும் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் ரஹ்மான், ஈஸ்வரன், லக்ஷ்மி மற்றும் பயனாளிகள், வழக்காடிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக பயன்பெற்ற 3 நபர்களுக்கு இழப்பீடு தொகை காசோலை மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வி பூர்ணிமா வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மக்கள் அனைவரும் எளிதில் பயன்பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மக்கள் நீதிமன்றம் தற்பொழுது பல்வேறு வழக்குகளை தீர்த்துள்ளது. இந்திய அளவில் 5 கோடியே 1 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் 1 கோடியே 80 லட்சம் வழக்குகள் மாவட்ட மற்றும் உயர் நீதிமன்றத்தில் உள்ளது. இதனை குறைப்பதற்காக உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற வழக்குகளை மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண தற்பொழுது வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இதுவரை ரூபாய் 2 கோடிக்கான வழக்குகள் சமரசம் செய்யப்பட்டுள்ளன. அதன் முதல் கட்டமாக தற்பொழுது 3 நபர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வழக்குகள் முடிவுற்று இன்று மாலைக்குள் அனைவருக்கும் இழப்பீடு தொகையை காண காசோலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.